வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: அரபிக்கடலின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய உயரழுத்தமும் வங்கக்கடலின் தெற்கு மத்திய முதல் மத்திய வங்கக்கடல் பகுதி வரை ஒட்டுமொத்த வங்கக்கடலில் பரவி வலுவாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய உயரழுத்தமும் தமிழ்நாட்டிலே வெப்பத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. உயரழுத்தம் இரவு நேரத்தில் பனிப்பொழிவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் இப்போ மன்னார்குடியெல்லாம் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு, மூடு பனிப்பொழிவு போலவே கொஞ்சம் பனிப்பொழிவு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் உயரழுத்தம் மேலிருந்து தரை மீது இறங்கி, அதாவது குடைபோல் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குளிர்காற்று, அதாவது நீராவி, குளிர்ந்த அந்த நீராவி வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து மேலடுக்கிலே மேற்கு நோக்கி பயணிக்கும். அதே வேளையில் கீழடுக்கிலே அனல் காற்றாக மேற்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே உள் மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். கடலோரத்தை விட உள்ளே, கடலோரம் அதிகமாக உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே எங்கேயுமே கடலோரம் போகலை. நேற்றைக்கு மாலை 4:30 மணிக்கு அடித்த வெயில் கூட அது வானம் தெளிவாக இருக்கிற காரணத்தினாலே, ஆக்சிஜன்லாம் பற்ற மரங்கள் குறைந்திருக்கிற காரணத்தினாலே உணரும் வெப்பம் தான் அதிகமாக இருக்கிறது. தவிர நேற்றைக்கு 4:30 மணிக்கு அடித்த வெயில் கூட 89.5 டிகிரி 90 டிகிரி தான் ஃபாரன்ஹீட்டில் இருந்துச்சு 4 மணிக்கு. மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் மத்திய பகுதியிலெல்லாம் அதிகமான வெயிலாக இருக்கும். காரணம், கடலோரம் நுழைவது வெப்பமடைந்து உள்ளே வறண்ட காற்றாக பயணிப்பதன் காரணமாக அனலாக இருக்கிறது. இதில் குறிப்பாக பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, கோவில்பட்டி இதில் மழை வரப்போகிறது. அந்த அறிக்கையை நீங்கள் என்ன வெயில்னு சொல்கிறாருன்னு போயிடாதீங்க. மழை வரப்போது, தாழ்வு நிலை இருக்கிறது. இந்த அடுத்த மாதம் ஏப்ரல் 5 தேதியிலிருந்து நிகழ்வு வரை இருக்கிறது. இந்த மாதம் 29 மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கேரளாவில் இடிமழை இருக்கிறது, ஆலங்கட்டி மழை இருக்கிறது. அதற்கு முன் 28ஆம் தேதி வரை மட்டுமே வெப்பம் உயர்ந்திருக்கும். அதை சொல்லிவிட்டு அடுத்ததாக வரக்கூடிய ஐஸ் கட்டி மழை, ஆலங்கட்டி மழை மற்றும் இடிமழை பொழிவு, அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய தாழ்வு நிலை, சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சி, இலங்கையை நெருங்கப் போகிற காற்று சுழற்சி காரணமாக மழையும் ஏப்ரல் முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில் வரப்போகிறது. அது தொடர்பாக அறிக்கையும் இதில் சமர்ப்பிக்க இருக்கிறேன். ஆக தற்பொழுது இது மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த காற்று வெப்பமடைந்து உள்ளே வறண்ட காற்றாக பயணிக்கிற காரணத்தினாலே தென் மாவட்டங்கள்லையும் தென்கிழக்கிலிருந்து வருகிறது காற்று. உயரழுத்தம் வட்டமாக அடிக்கும் பொழுது அது கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுழலும் போது தூத்துக்குடியில் நுழையும் காற்று வெப்பமடைந்து கோவில்பட்டிக்கு போகிறது. கயத்தாறு பகுதிக்கெல்லாம் அதிக வெப்பத்தை கொடுக்கிறது. அதே போல தான் பாளையங்கோட்டைக்கும் சூரியனின் கூத்துக்கதிர் தெற்கிலிருந்து குமரிமுனையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலே பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மற்றும் கயத்தாறு, அப்படியே பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி, சிவகாசி, சாத்தூர் மற்றும் விருதுநகர் போன்ற பகுதிகளுக்கும், திருச்சிக்கு மேற்கே கொஞ்சம் கூடுதலாக வெப்பம் இருந்தாலும் தற்பொழுதைக்கு நிலவரப்படி, நேற்றைக்கு இன்றைக்கு நிலவரப்படி கோவில்பட்டி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை பகுதிக்கும் சிவகாசி போன்ற பகுதிகளுக்கும் வெப்பம் அதிகமாக இருந்தாலும், ஈரோடு, மதுரைக்கும் அதிகமாக இருந்தாலும், ஈரோடு மற்றும் கரூர் பகுதிகளுக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நாளையிலிருந்து, அதாவது புதன், வியாழன், வெள்ளி 3 நாளும் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம், குண்டடம், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோவில், நெகமம் இந்த பகுதிக்கு அதிகபட்ச வெப்பத்தை ஒரு 3 நாட்களுக்கு கொடுக்கும். இந்த 3 நாட்களுக்கு இந்த வெப்பத்தை நீங்கள் அனுபவித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும், வெப்பச்சலன இடிமழை பொழிவு 29ஆம் தேதிக்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும், ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு தாண்டி உள்ளே காற்று சுழற்சி வரப்போகிற காரணத்தினாலே 5ஆம் தேதி ஏப்ரல் 5 இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏப்ரல் 2வது வாரத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்கின்ற ஒரு ஆறுதலான செய்தியையும் உங்களுக்கு இணைத்து வழங்குகிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு 102 சொல்லியிருந்தோம். 104 கூட போகலாம், 103 கண்டிப்பாக போகும். புதன், வியாழன், வெள்ளி இதில் ஏதேனும் ஒரு நாள் பாளையங்கோட்டை, விருதுநகர், கோவில்பட்டி,
அதேபோல் மதுரைக்கு தெற்கே உள்ள தென் மாவட்டங்களின் ஆரல்வாய்மொழி மதுரை சாலையில் இந்த இடைப்பட்ட பகுதியில் மட்டும்தான், மேற்கு தொடர்ச்சி மலையை காட்டிலும் கடலோரத்தை காட்டிலும் இந்த இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மதுரை திருச்சி சாலைக்கு மேற்கே திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதி, திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பாலக்காட்டு கணவாய் பகுதி, கரூர் மாவட்ட அரவக்குறிச்சி தென்னிலை கரூர் போன்ற பகுதிகள், கரூர் பரமத்தி வேலூர் ஈரோடு போன்ற பகுதிகளிலையும், அதே போல் சேலம் பகுதிகளிலையும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். முதலிடத்தை பிடிப்பது பாலக்காட்டு கணவாய் வழியாக கிழக்கு காற்று பயணிக்கிற காரணத்தினால பொள்ளாச்சி பகுதிகளில் கொஞ்சம் 102 டிகிரி வரைக்கும் புதன் வியாழன் வெள்ளி போடாலும் கொஞ்சம் அனுபவித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கு பிறகு இடிமழை இந்த மாத இறுதி நாட்களிலே மலையிலும், அதனைத் தொடர்ந்து படிப்படியாக உள்ளேயும் 4ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் 5 இடிமின்னலுடன் கூடிய வெப்பச்சலன மழைப்பொழிவு, வெப்பத்தை தணிக்கும் மழைப்பொழிவெல்லாம் வரப்போகிறது முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே 29ஆம் தேதி தொடங்கக்கூடிய அந்த மேற்கு காற்று, அதாவது கிழக்கு காற்று மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. உயரழுத்தம் அரபு நாடுகளை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஒரு சுற்று அரபு நாடுகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் சாதகமாக குளிர்விக்கும் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது 29ஆம் தேதிக்கு பிறகு உயரழுத்தம் மத்திய அரபிக்கடலுக்கு காற்று சுழற்சியும் கேரளா மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி அமைந்து மேற்கு காற்றை உள்ளே அனுப்பி குளிர்விக்கும். அதாவது கிழக்கிலிருந்து வெப்பமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றை மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சி குளிர்வித்து ஆலங்கட்டி மழைப்பொழிவை கேரளா கர்நாடகாவில் 29, 30 தேதிகளில் 31 தேதிகள்லையும் ஏப்ரல் 1, 2, 3 தேதிகள்லையும் கேரளா கர்நாடக பகுதிகளில் ஏற்படுத்தும். கொஞ்சம் கொஞ்சமாக அது 31 மற்றும் ஏப்ரல் 1, 2 தேதிகளில் அது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒட்டிய தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர பகுதிகளுக்கு ஒரு சில இடங்களில் பரவலாக இல்லை, ஒரு சில இடங்களில் இடிமழை பிடிவை கொடுக்கும். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தேனி மாவட்ட கேரள எல்லையோரம், வால்பாறை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதிகளில் வரக்கூடிய 29 மழை வாய்ப்பு இருக்கிறது. 29 ஏப்ரல் 10 தேதி வரைக்குமே மழை வாய்ப்பு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில். 29 தொடக்கம்தான், 30, 31 கொஞ்சம் கூடுதலாகும். ஏப்ரல் 1, 2, 3 இன்னும் கொஞ்சம் பரவலாகும். ஏப்ரல் 3, 4 இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் பரப்பில். ஏப்ரல் 5 உள்ளேயும் வரும். ஏப்ரல் 1, 2, 3 வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கொடுக்கும். ஏப்ரல் 5 டெல்டா மாவட்டங்கள் உட்பட, தென் மாவட்டங்கள் உட்பட, வடகடலோரம் உட்பட மழைக்கு சாதகம் ஏற்படுகிறது. ஏப்ரல் முதல் வாரத்தின் பிற்பகுதி 5ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை 2வது வாரத்தில் நல்ல மழைப்பிடிப்பு ஒரு வாரம், ஒரு 7 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள், குறிப்பாக கர்நாடக, கேரள, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி தென்கடலோரத்திற்கு உள்ளே போக காரணம் என்னென்னா, காற்று சுழற்சி கிழக்கிலிருந்து கிழக்கு காற்றை அனுப்பும். அதில் இருக்கக்கூடிய நீராவியை நீராக மாற்றும் அமைப்பு வளிமண்டலத்தில் மரங்களாலும் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியாலையும், அதாவது எதிர்த்து தடுத்து இரு காற்று இணைவால மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களின் உள்பகுதி மேற்கு பகுதிகளிலையும், அனைத்து மேற்கு மாவட்டங்கள்லையும், அனைத்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும், அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும், கொஞ்சம் டெல்டாவின் உள்பகுதி வரைக்கும், வட கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி வரைக்கும் உறுதியாகவே தெரிகிறது. வரக்கூடிய ஏப்ரல் 5 12ஆம் தேதி வரை மழை வாய்ப்பு. ஆக தற்பொழுது மழை வாய்ப்பு ஏப்ரல் முதல் வாரம் பிற்பகுதி 2வது வாரத்தில் கொடுத்தாலும் அதற்கு முன் இந்த வெப்பத்தை நாம் அனுபவித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் வெப்பம் நாம் நீண்டகால அறிக்கையில் அறிவித்தபடி 104க்கு மேல் போகாது. அதுவும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடிய ஓரிரு இடங்களில் மட்டும்தான். தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இந்த வெப்பம் நிலவாது. பெரும்பாலும் கடலோரத்திற்கு 100 டிகிரியை தொடுவதற்கு வாய்ப்பில்லை. திருச்சிக்கு மேற்கே 100 டிகிரியை தொடலாம். கடலோரத்திற்கு அப்படிப்பட்ட வெப்பம் இப்பொழுதைக்கு இல்லை என்பதையும், உயரழுத்தம் குளிர்ந்த காற்றை 24 மணி நேரம் உள்ளே அனுப்பினாலும் இரவு நேர பனிப்பொழிவும் குளிர்ந்த சீதோஷண நிலையும் பகல் நேரத்தில் கொஞ்சம் வெப்பமடைந்து மேற்கு நோக்கி பொழுது கொஞ்சம் இரவை விட பகல் புழுக்கமும் வெப்பமும் அதிகமாக இருக்கலாமே தவிர மேற்கு மாவட்டங்களில் மட்டுமே கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதையும் நாம் இந்த வார
இந்த வாரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் மட்டும்தான் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மேற்கு காற்றின் வருகை காரணமாக பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் கொஞ்சம் வெப்பம் குறைந்தாலும் கரூர் மற்றும் ஈரோடு மற்றும் பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை விட அடுத்த வாரம் வெப்பம் கொஞ்சம் குறையும். அதற்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையில் இடிமழை வரும். அதற்கு பிறகு வட உள் மாவட்டங்கள் உட்பட பெரும்பாலான மாவட்டங்களுக்கு காற்று சுழற்சியுடன் கூடிய கோடை மழை, இடிமின்னல் மழை, மாலை இரவு மழை பொழிவு கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு தொடர்ந்து எங்கே எப்படி வானிலை அமையும் என்பதை அறிந்து கொள்வதற்காக வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து அறிந்து புரிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். படிப்படியாக கொஞ்சமாக உறுதிப்படுத்திய பிறகுதான் உங்களுக்கு நம்முடைய மழை அறிவிப்பை கொடுக்கிறேன். சரியாக துல்லியமாக 100% அமைந்தால் மட்டுமே உங்களுக்கு இப்பொழுது வழங்க தொடங்கியிருக்கிறேன். ஆகவே அப்டேட்ஸ் அறிந்து பல்வேறு பணிகளுக்கு திட்டமிட்டு செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.